அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏச்சகரா ரியல் எஸ்டேட். மக்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு நம்ம எல்என்டி பைபாஸ், அதாவது மதுக்கரை ரோட்டுக்கு கொஞ்சம் முன்னாடிங்க. பைபாஸ் ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 300-350 மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு 3 BHK ஹவுஸ் தான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு 3 சென்ட்டு கொஞ்சம் குறைவான லேண்ட் டைமென்ஷனில் 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, டைல் யூஸ் பண்ணல. இங்கே வால்மே பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே பாருங்கள் கிரானைட் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தாங்க எல்லா விதமான ஸ்பெசிலிட்டிஸோட சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. போர் இருக்குது, காம்பவுண்ட் இருக்குது, பாத்ரூமில் 8x8 சைஸில் கொடுத்துருக்காங்க. உள்ளே போய் பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த வீடு. கண்டிப்பாக இந்த வீட்டை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீட்டுக்குள்ளே போகும்போது கிளியரான டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். வணக்கம் மக்களே, இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்ம எல்என்டி பைபாஸ் இருக்குல்லங்க, அந்த பைபாஸ் போடிபாளையம் ரோட்டில் ஜஸ்ட்டு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. பைபாஸுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாங்க. மேற்கு தெற்கு கார்னர் சைட்டில் வடக்கு வாசல் வச்சு இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே நல்ல ஒரு பெரிய ஸ்பேசிஸான கார் பார்க்கிங்க. ஒரு பெரிய இனோவா கார் நிறுத்தி ஒரு 2-3 பைக் நிறுத்துற அளவுக்கு நல்ல ஸ்பேசிஸான பார்க்கிங். இப்போவே ஒரு 3 பைக் நிறுத்தியிருக்காங்க. அது போக இடங்களும் இருக்குங்க. அப்படியே பார்த்திங்கன்னா போரு, தண்ணி தொட்டி எல்லாம் ஜலமூலையில் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே தேக்கில் ஒரு சூப்பரான டோர் கொடுத்துருக்காங்க. 16x16ங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க. மேலே லைட்டாக ஃபால் சீலிங் பண்ணி பெயிண்டிங் பண்ணி ஸ்பாட் லைட்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. உள்ள பெயிண்டிங்குமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்பேசிஸான வீடுங்க. அது போக 8x16ங்கிற சைஸில் ஒரு சூப்பரான கிச்சன் கம் டைனிங்க. அதுவுமே ஓப்பன் கிச்சன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பார்க்குற கொஞ்சம் யூனிக்காக நல்லா அழகாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா தெரியும். ஃபுல்லாமே வீடு ஃபுல்லாக கிரானைட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓன் பர்பஸ் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கீழே இருக்க பெட்ரூம் 10x10 உள்ள அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஆக்சுவலி 16x10ங்கிற சைஸில் இருக்கிறதுல ஒரு பாத்ரூம் வச்சு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. செல்ஃப்லேருந்து எல்லாமே பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 2 விண்டோ கொடுத்துருக்காங்க இதுக்கு. ஏன்னா 2 சைடு கார்னர் சைட்டுங்கிறனால ரொம்ப பிரைட்டாக இருக்குங்க. வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா பாத்ரூமே நல்லா ஸ்பேசிஸான பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. எல்லாருமே சின்ன பெட்ரூமுக்கு ஒரு 4x5ங்கிற சைஸில் கொடுத்துருப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 6x6ங்கிற சைஸில் ஒரு ஸ்பேசிஸான 6x5ங்கிற சைஸில் ஒரு ஸ்பேசிஸான கொடுத்துருக்காங்க பாத்ரூம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாங்க. இவங்க ஸ்டெப்ஸுக்குமே ஃபுல்லாமே கிரானைட் ரெயிலிங்ஸ் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரெயிலிங் மட்டும் இன்னும் வைக்கலைங்க, அதுவும் பண்ணி கொடுத்துருவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலே போகும்போதே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் வித் பிளாக்ங்கிற கிரானைட் பேட்டர்ன் கொடுத்து அருமையாக பண்ணியிருக்காங்க. 2 கலர் கூடயும் நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம் பார்த்திங்கன்னா 10x16 சைஸில் 2 மாஸ்டர் பெட்ரூம் வந்துடுங்க. அது போக ஒரு பால்கனி வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் ஏறணுன்னு இந்த இதில் தான் வருங்க. இப்போ உள்ளே போய் பெட்ரூம்குள்ளே பார்க்கலாங்க. இப்போது உள்ளே போய் பார்க்கலாங்க. இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா 10x16 சைஸுங்க. கதவுமே நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க. அங்கே கபோர்ட் வைக்கிறதுக்குமே ஒரு இடம் ஸ்பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 2 விண்டோ இந்த பெட்ரூமுக்கு வந்துடுங்க. இந்த வீட்லேயே ரொம்ப அல்டிமேட்டான விஷயம், பெட்ரூமும் ஸ்பேஸாக கொடுத்து பாத்ரூமும் ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. 8x7ங்கிற சைஸில் ஒரு பாத்ரூம், 8x8ங்கிற சைஸ்லலாம் ஸ்பேசிஸான பாத்ரூமுங்க. சூப்பராக இருக்குங்க. இல்லை பெரிய பாத்ரூமாக 8x8 சைஸில் கொடுத்துருக்குறாங்க. டாப் வரைக்குமே டைல் போட்டு பண்ணியிருக்காங்க. எல்லா ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஹீட்டர்லேருந்து எல்லா வச்சுக்கோங்க. அடுத்த பெட்ரூமும் இதே மாதிரி தாங்க இருக்கும். அதையும் பார்த்துடலாங்க. உள்ளே வந்தோன்னா இதுவும் 10x16 சைஸில் தாங்க இருக்குது. நல்லா ஸ்பேசிஸாக இருக்குங்க வீடு. இதில் 3 விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த சைடில். இந்த பாத்ரூமே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்கன்னு. ரொம்ப ஸ்பேசிஸாக கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமே. இந்த பாத்ரூமே இந்த பெட்ரூமில் இருக்க பாத்ரூமே ரொம்ப ஸ்பேசிஸாக 8x8ங்கிற சைஸில் நல்ல ஸ்பேசிஸான பாத்ரூமுங்க. நிறைய பேர் பாத்ரூம் ரூம் எல்லாமே ஸ்பேசிஸாக கேட்குறவங்களுக்கு ஒரு ஆப்டான சூப்பரான வீடாக இருக்குங்க. வெளியில் போய் பால்கனி பார்க்கலாம் வாங்க. பால்கனியுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளோர் டைல் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த டைலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்குங்க. சுற்றியுமே வீடு இருக்கிற ஏரியாக்குள்ளே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு அவங்க கோட் பண்ணுற விலை 80 லட்ச ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேங்க் லோனுமே ஈஸியாக கிடச்சிருங்க. நான் சென்ட்ரேட் வரைக்கும் பார்த்திங்கன்னா 10 lakhs மேலே போயிட்டுருக்கு. ஆப்டாக கேட்குறவங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க. ரொம்ப சூப்பரான ஏரியாக்குள்ளே ஃபுல்லி நல்ல பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் 30 அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்க வீடுங்க இது. வில்லிங் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். நம்ம பேங்க்கில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஏச்சகரா ரியல் எஸ்டேட்.